பலம் வடிவுடை மழுவேந்தி மதகரி உரி போர்த்து பொடியணி திருமேனி உரி குழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. கூடலையாற்றூரில் கொடியடை அவளோடும் ஆடலுகந்தானை அதிசயம் இது என்று நாடிய தமிழால் நாவலர் ஊரல் சொல் பாடல்கள் பத்தும் வல்லார் தம்பினை பற்றருமே. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நம. ஐயா சிவாய நம. ஐயா திருச்சிற்றம்பலம். ஆமா, அமெரிக்காவை மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் அம்மையப்பரா காட்சி. இன்னைக்கு சதீஷும் கூட அம்மையப்பரா காட்சி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு நம்ம ஐயா சொல்லுவார், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து போய் கோவிலுக்கு வழிபாடு செய்தார்கள். அது மாதிரி ரொம்ப லட்சுமணன் ஐயா தான் அதுக்கு தலைவர், தொடங்கி வச்சார் பாருங்க. நீங்க தான் இந்த அம்மையப்பரா வர்றதுக்கு நீங்க மாதா. என்ன சொல்றது, பல கோடி பிறவியில செய்த சிவபுண்ணியம் தான். இப்படி ஒரு நல்ல பெரியவர்களுடைய தொடர்பு சுவாமி நம்ம கெடாம இருக்கணும்னு கொடுத்திருக்கிறார். பக்தரோடு இணங்குக என்று சுவாமி அந்த வரியை சொல்லி பக்தரோடு இணக்கத்தையும் கொடுத்து விட்டார் பாருங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. சுவாமியையும் போற்றுகிறேன், அன்பையும் வழிபடுகிறேன். திருச்சிற்றம்பலம். கொஞ்சம் கருணா சேர பக்கத்துல போடுங்க, லட்சுமணன் ஐயா பாருங்க. திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான் மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட நூல்களிலே நாம் மனவாசம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளரும் நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவருடைய திருவடிகளையும், நூலாசிரிய பெருமக்கள் மெய்கண்ட தேவநாயனார், அருணது சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் ஆகிய சந்தான குறவர்களின் திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். நண்பர்களே, உண்மை விளக்க நூல் ஆசிரியரிடத்தில் மாணாக்கன் வினவுவதை போல அமையப்பெற்ற மிக சிறந்த ஒப்பற்ற நூல், தத்துவ நூல்ல. அது மனவாசம் கடந்தார் அடிப்படையாக இருக்கிற செய்திகளை உயிர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கருணையினால் குருவருளும் திருவருளும் கூட நமக்கு அருளி செய்த நூல் இந்த நூல். அதிலே ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறா வினை ஏது, மற்றவற்றின் பெயராக நான் ஏது,
நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்துதான் ஏது தேசிகனே சாற்று என்கிற பகுதியில ஆசிரியர் மாணாக்கனுக்கு 6 தத்துவங்களை நமக்கு காட்டி ஆணவம் அறியாமை என்று கூறி, கன்மம் நீயான சுகதுக்கம் என்று நமக்கு கூறி, இவற்றின் வேறாக ஆன்மாவை காட்டி அடுத்து இறைவனை பற்றி கூறுகிறார். ரொம்ப அருமையான பகுதி. ஆமா, சில மேடைகளில யாரேனும் சொற்பொழிவாளர்கள் வந்திருப்பார்களே, ஆனால் அவரை முழுமையாக தெரிய முடியாது அங்க இருப்பவர்கள். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் படித்தது, அவருடைய பணிகள் அவர்களே எழுதி கொடுத்தாதான் உண்டு. அது மாதிரி சிவபெருமானை பற்றி உலக உயிர்களுக்கு சிவபெருமானே அறிவுறுத்தினால் ஒழி அறியார். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி, நீ என்னை பத்தி தான்ப்பா கேட்கிற, நான் உன்னோடு வேறாயிருப்பேன், ஒன்றாயிருப்பேன், உடனாயிருப்பேன். அது எதற்காக அந்த முறை என்றால், உயிர்களாகிய ஜீவான்மாக்களும் ஏனைய உயிர் பொருள்களும் செயல்பட வேண்டும் என்றால் நான் அவர்களோடு உடனாக இருந்து செயல்படுத்துவேன். அவைகளோடு நான் இரண்டர கலந்து நிற்பேன். இது மிகப்பெரிய உண்மைங்க. இந்த இரண்டர கலத்தல் தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கிற அவனுடைய கருணை. ஆனால் கலந்திருப்பதால் அவரும், அதாவது இறைவனும் ஆன்மாவாகிய நீயும் ஒன்றல்ல. நான் முற்றறி உடையவன், நீ சிற்றறி உடையவன் என்று அழகுபட காட்டுகிறார். அந்த முறையில் இறைவன் உயிர்களோடும் உலகப் பொருள்களோடும் கலப்புத்தன்மையால் ஒன்றாயும், பொருள் தன்மையால் வேறாயும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருப்பான் என்கிற பகுதியை 27, 28, 29 3 பாடல்களிலே சுவாமிகள் வனவாசம் கடந்தார் அருளி செய்கிறார். அதிலே இறைவன் இயல்பு என்கிற பகுதியில வேறாதலை நாம் பார்த்தோம், ஒன்றாதலை நாம் சிந்தித்தோம். அப்ப உயிர் உலகப் பொருள்கள்ல பொருளை பார்க்க வேண்டும் என்றால் சூரியன் கண்ணுக்கு வேறாக நின்று சூரியனுடைய ஒளி கண்ணொடியோடு சேர்ந்து பிற பொருள்களை காட்டுவதைப் போல நாம் உமக்கு வேறாக நின்று அறிவிலே பொருந்தி எல்லாவற்றையும் அறிவித்து வருகிறோம். சூரியனொளியும் கண்ணொளியும் வேறாதலுக்கு ஊமையாக காட்டுகிறார். எனவே நாம் உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம்னார். இனி இறைவன் இயல்பு ஒன்றாதல் ரொம்ப அருமையா காட்டினார். ஆன்மாவின் துணையால் தான் ஐம்பொறிகள் அறிகின்றன. ஐம்பொறிகள் ஆன்மாவின் துணை இல்லாமல் அறியாது. நம்முடைய உடம்புல இருக்கிற பொறிகள், அறிகருவிகள், தொழிற்கருவிகள் ஆன்மா இல்லாம ஒன்றை அறியாது. அத போல ஓவாமல், ரொம்ப அருமையான தொடர்ங்க, உயிரை விட்டு சன நேரம் கூட இறைவன் பிரிவதில்லை. ஓவாமல், அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன். உன்னை உன்னறிவில் உணர்த்துவோம். அதில் மேவாவல் மேவினாம் அப்படின்னா கருவிகளால் பொருந்தாமல் அறிவில் பொருந்தி. அதனால மேவாமல், மேவாமல் என்ற சொல்லுக்கு கருவிகளால் பொருந்தாமல், மேவி அறிவால் பொருந்துதல். இது இறைவனை தவிர வேற யாரால் செய்ய முடியாது. மேவாமல் மேவி நாமே உன் அறிவில் உணர்த்துவோம். எப்படி உணர்த்துவோம்? ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் என்று பாடல் பார்த்தோம். இனி அடுத்த பாடல் தான் நாம் சிந்திக்க வேண்டும். உடனாதல் ரொம்ப அருமையான பாட்டு. அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம். எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது
அறிவென்று நல்ல ஆகமம் ஓதும் நாடு. நம்முடைய மொழியில எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம் அ என்கிற உயிரெழுத்து சேர்ந்திருந்து ஏனைய எழுத்துக்களை இயக்கி நிற்கும். அதை போல எல்லா எழுத்துக்களிலேயும் ஆ என்கிற எழுத்து சேர்ந்து ஏனைய எழுத்துக்களை இயக்குவதைப் போல நாம் உயிர்களாகிய உன்னிடத்தில் அறிவுக்கறிவாக சேர்ந்துள்ளோம். அதிலே உள்ளும் புறமுமாக நாம் கலந்து இருக்கின்றோம். அப்படி இருக்கவில்லை என்று சொன்னால் உயிரிடத்தில அறிவு நிகழாது என்று ஞான நூல்கள் ஓதும் என்று ரொம்ப அருமையான பகுதிங்க. அக்கரங்கட்கெல்லாம் அகர எழுத்துக்கள் ஆ என்கிற எழுத்து எல்லாவற்றிலும் ஒன்றாக இருந்து அதை இயக்கும். எழுத்துக்கள்ல ஆ என்கிற எழுத்தே முதன்மையான எழுத்து. அதை போல இறைவன் எல்லா உயிரிடத்திலேயும் அவன் உடங்கு ஈந்து நின்று உலகப் பொருள்களையும் உயிர் பொருள்களையும் இயக்கி வருகிறான். உயிர் பொருளுக்கும் உலகப் பொருளுக்கும் அவனே முதன்மையானவன். அதை அருமையா காட்டினார். அகர உயிர் நின்றாற் போல் அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் நின்றாற் போல் மிக்க உயிராய் மேவினோம். நம்முடைய திருமுறைகள்ல ஏராளமான இடங்கள்ல இறைவன் உயிராய் இருக்கிற செய்தி கூறப்படுகிறது. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் என்று முதல் தேவாரத்திலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல இந்த அக்கரங்கட்கெல்லாம் அகர உயிர் போல் என்பதை பின்னால நமக்கு திருவுருட்பயனிலே உமாபதி சிவம் அருமையா காட்டுகிறார். அது அந்த பகுதியிலையும் சொல்லப்படுகிறது. அதை நூல் படிக்க போறாங்க பாத்துக்குவோம். திருக்குறள் எல்லாருக்கும் தெரிந்த குறள். பெரும்பாலும் உலகத்துல இருக்கிற மக்கள் கூடுதலான ஒரு நூலை படித்திருப்பார்கள் என்றால் அது திருக்குறள் என்று சொல்லலாம். அதை விட உலக மக்களுக்கு இறை வழிபாடு முதலாக வாழ்வியல் நெறிகள் அனைத்தும் ஒரு அறிவுறுத்துவதற்கு ஒரு வேண்டும் என்றால் அது வள்ளுவர்தான் அதுல முதன்மையாக நிற்பவர். எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போனா கூகுள் மேப் கொண்டு போறோமோ அது போல வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள் யாரும் நமக்கு கைடு பண்ணலைன்னா கவலைப்பட வேண்டாம். திருக்குறளை படித்தால் போதும். அதுல முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையன. அதை போல உலகம் ஆதி பகவனை முதன்மையாக உடையது. அதுல ஆ என்கிற எழுத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னார்கள். அதான் ரொம்ப சிறப்பு. பரிமேலழகருடைய உரை சிறந்த உரை. என்ன சொல்லுகிறார்? அகரம் தலைமைத்தன்மையுடையது. அது விகாரத்தால் அன்றி நாத மாத்திரையாய் இயல்பில் பிறத்தல். ஆ என்கிற எழுத்து வேற ஒன்றும் சேராம அது இயல்பாக நாத மாத்திரையாக பிறக்கிறது. நாதம்னா என்ன? சவுண்டு. நீங்க வாயை மூடிட்டு இருக்கிறீங்க. இப்ப வாய உதட திறந்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும். அத நாத மாத்திரை. ஆமா, அந்த நாத மாத்திரையா அது எந்த விதமான உயிர் முயற்சியும் செய்யாம குவிழ்ந்திருக்கிற இதழ் பிரிந்தால் ஒரு சத்தம் வரும். ஆ என்கிற சத்தம். டப்பா மூடிக்கிறீங்க, அது திறந்து பாருங்க, ஒரு சத்தம் வரும். கதவு மூடிக்கிறீங்க, திறந்து பாருங்க, ஒரு சத்தம் வரும். இது மாதிரி ஆ என்பது சவுண்டு, நாத மாத்திரையாய் விகாரத்தலன்றி இயல்பில் பிறக்கும். அதை போல ஆதி பகவனாகிய இறைவன் அவனுடைய தலைமை செயற்கை உணர்வானன்றி இயற்கை உணர்வான் முற்றுணர்தலானும் கொள்க. திருக்குறளுக்கு என்ன ஒரு பொருட்தன்மையோ அதை விளக்கமாக காட்டுகிற மிகச்சிறந்த உரை இந்த உரை என்று நமக்கு காட்டுகிறார்.
அப்ப இறைவன் உலகப் பொருள்களோடு கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாகவும் இருப்பான். அப்படி இந்த 3 வித நிலைகளிலே இருப்பதை சிவஞான போதம் நமக்கு மெய்கண்ட சிவம் அத்துவிதம் என்று காட்டுகிறார். அத்துவிதம், இந்த கலப்புத்தன்மைக்கு அத்துவித கலப்பு என்று பெயர். பெயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். அத்துவிதங்கிற சொல்லு பொருள் பின்னால பார்ப்போம். இனி அடுத்த திருப்பாடல். சுவாமி 6 தத்துவம், ஆணவம், அடுத்து 6 தத்துவம், ஆணவம், வினை, அந்த மூன்றிலே இருந்து வேறாகாத நான், நீ ஆகியவற்றை காட்டினீர்கள். எனக்கு இனி அம்பலவான பெருமானது திருநடனம், கூத்தப்பரானது திருநடனத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் என்பதாக விண்ணப்பம் செய்கின்றார். நல்ல பாட்டு. 30வது பாடல் பாருங்க. நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிடனான் விண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்டநாதனே தன்னார் அருளால் சாற்று. குருநாதருடைய பெயர் முதல் பாட்டுல சொன்னார் இல்லையா? பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம், வெண்ணை வித்தகா விண்ணப்பம். அதற்கப்புறமா 30வது பாடல்ல மீண்டும் அந்த குருநாதரை நினைவூட்டுகிற வகையில வெண்ணார் பொழில் வெண்ணை மெய்கண்டநாதனே. பொழில் என்பது நல்ல சோலைகள். வெண்ணார் பொழில்னா சோலைகள் நல்ல நீர் வளர்த்தால மண் வளர்த்தால நல்ல உயர்ந்து நிற்கின்றது. அது வானளாவி வளர்ந்திருக்கிறது. எனவே விண்ணார் பொழில் என்பது வானளாய சோலைகள் இருக்கக்கூடிய வெண்ணை திருவெண்ணை நல்லூர். அந்த திருவெண்ணை நல்லூரிலே இருந்து அருள் புரியக்கூடிய மெய்கண்டநாதனே, மெய்கண்ட தேவரே, நீங்கள் எனக்கு நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செழுத்தால் உற்றுருவாய் நின்ற ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் பெற்றிட தன்னார் அருளாலே சாற்று. நல் கூட்டல் தவம் நற்றவத்தோர். ரொம்ப அருமையான தொடர்ங்க. நன்றாக தவம் புரிந்தவர்கள். தவம், தவம் என்ற சொல்லுக்கு சிவத்தை பேணின் தவத்திற்கழகு என்று அவையார் சொல்லுவார். தவமாவது உலக நிலைகளில பலவாரா புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. தவம் என்பதற்கு சைவ சித்தாந்தம் சொல்லுவது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. இது திருவாசக தொடர். அது மாதிரி நமக்கு வடமொழியில சொல்லுகிற பொழுது சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 என்ன என்பதை விரிவா நாம் பிறகு பார்ப்போம். இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுதான் தவம். அந்த தவத்திலேயும் இது உண்மை தவம் என்று பெயர். நம்ம பின்னால உண்மை தவ பையனே உற்று என்று கடைசி பாடல்ல நாம் பார்க்க போறோம். உண்மை தவ பயனாவது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு. அந்த உண்மை தவத்தை தான் நல் தவம் என்றார். உண்மை தவ பயன நல் தவம். நல் தவம் யாரை நோக்கி செய்வது? முன்னால ஒரு பாடல் பார்த்தோம். நல் சிவம், நல் சக்தி என்று பார்த்தோம். இது நமக்கு முன்னால ஒரு பாடல்ல அதாவது சுத்த தத்துவங்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஆசிரியர் நல் சக்தி, நல் சிவம் என்று காட்டினார். அதாவது சுத்த தத்துவங்கள் நமக்கு சொல்லுகிற வகையில 20வது பாடல பாத்தீங்கன்னா நல் சக்தி, நல் சிவம் என்று காட்டினார். இனி 24வது பாடல்ல நல்ல சித்தின் முன் அங்க நல் சொன்னார். இங்க நல் கூட்டல் தவம். நல் தவம், நல் தவமாவது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு ஆகியவைகள் இவம் தவம் என்று சொல்லப்படுவது. அந்த நல்ல தவத்தை உடையவர்கள் தாம் காண, அவர்கள்
அந்த நடனத்தை கண்டு மகிழும்படியாக இறைவன் நாதாந்தத்து நாதத்தின் முடிவில நின்று திருவைந்தெழுத்தால் அஞ்செழுத்து இப்ப நாம் நம்மை பார்த்தோம். அந்த அஞ்செழுத்தால் 44வது பாடல்ல அஞ்செழுத்தே ஆகமம், அண்ணல் அருமறை, அவருடைய நடனம். இதுக்கு முன்னாடி ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், அதுக்கு முன்னாடி அஞ்செழுத்து அமைந்த நிலை, இதெல்லாம் நாம பார்த்தோம். அந்த முறையில அஞ்செழுத்தால் அந்த திருவைந்தெழுத்து ஆகிய ஐந்தெழுத்தை திருவுருவமாக கொண்டு மன்றில் நின்று, மன்றில் நம்ம அஞ்செழுத்தி நீத பார்க்க போறோம் இல்லைங்களா? மன்றில் நின்று மன்றம் புது இடத்துல அம்பலத்துல நின்று ஆடும் கூத்தினை உள்ளவாறு, அத உள்ளபடி, நல்லா சொல்லுங்க, உள்ளபடி. 2வது பாடல்ல பாருங்க, நன்றா உரைக்க கேள் என்று அங்க உள்ளபடி இத்தை உரைக்க கேள் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே 3வது பாடல்ல உள்ளபடி இத்தை உரைக்க கேள்னார். அதே உள்ளபடி, அந்த உள்ளபடி அதில் உள்ளவாறு நான் பெற்றிட அடியேன் பெற்று மகிழ்ந்திட எனக்கு அருளாலே சாற்றுங்கள். அந்த அருளும் 2 அருள், ஒன்று மரக்கருணை, அறக்கருணை. அதுல எனக்கு அறக்கருணையால் தன்னார்ந்த அருளால் எனக்கு சொல்லுவீர்களாக என்று மிக உயர்ந்த திருப்பாடல் இந்த பாடல் 30. இப்ப நடனத்தை பற்றி சொல்ல போகிறார். கூத்தவரான் ஆடல் நோக்கம் 31வது திருப்பாடல். 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேள் சிட்டன், கொஞ்சம் எழுத்து பெருசா காமிங்க. சிட்டன் சிவாய நம என்னும் திருவிழுத்து அஞ்சாலே அபாயமர நின்றாடுவான். மிக மகிழ்ச்சி. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா. அவர் நட்டத்தை பற்றி கேட்டார், நடனத்தை பற்றி அவர் சொன்னார். 8ம் 2ம் உருவாக இருக்கிற இடம், அந்த இடம் என்ன? அது உயிர், ஆன்மா. அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல 8, 2, இந்த 2ஐயும் கூட்டினால் 10. 10 என்பது தமிழ்ல யா என்கிற எழுத்தை குறிப்பது. சைவ சித்தாந்தத்துல யா என்பது ஆன்மாவை குறிக்கும். இறைவன் உயிர்களை இடமாக கொண்டு நடனம் செய்கின்றான். அது 8ம் 2ம் உருவாயிருக்கிற யா என்கிற ஆன்மாவிடத்துல அவன் செய்யும் நடனத்தை சொல்லுகிறேன் கேட்பாயாக. இது அப்படியே திருவாசகத்துல வந்தீங்கன்னா கீர்த்தி திரகம்ல ஒலி தரு கையிலை உயர்களவோனே என்று கடைசிய முடியும். அந்த கையிலையில இருக்கக்கூடிய இறைவன் தில்லை மூதூர் ஆடிய திருவடி. பல்லுயிரெல்லாம் பயின்றனன். இந்த பல்லுயிரெல்லாம் பயின்றனன் என்ற தோத்திர பாடல்ல மணிவாசக பெருமான் திருவாசகத்தின் கூறுவதைத்தான் இங்கே 8ம் 2ம் உருவான லிங்கம் என்று மிக அழகாக காட்டுகிறார்கள். இனி நவிலக்கேள், அந்த நடனத்தை சொல்கிறேன் கேட்பாயாக. திருவெழுத்து அஞ்சாலே, திருவெழுத்து சிவாய நம. சிவாய நம என்பது திருவெழுத்து. அவரே சொல்லிட்டார், திரு எழுத்து, திருவை தரக்கூடிய எழுத்து, திரு எழுத்து. திரு என்பது பேரின்பம், சிவானுபூதி பெருஞ்செல்வம். அந்த சிவானுபூதி பெருஞ்செல்வமாகிய திருவை தரக்கூடிய எழுத்தாதலால் திருவெழுத்துன்னு பேர். ஏன் திரு எழுத்துன்னு பேர்? நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு ஒரே இன்ப துன்பம் வருதுன்னு என்ன சொல்லுவாங்க, அந்த இன்ப துன்பம் நமக்கு வருவதால அதுக்கு தலையெழுத்துன்னு பேர். சில எழுத்து முதன்மையாய் இருக்கும், தலை முதன்மை எழுத்துன்னு பேர். திரு எழுத்து, திரு என்ற சொல்லுக்கு சிவானுபூதி பெருஞ்செல்வம். பேராசிரியர் கண்டாரால் விருப்பப்படும் தன்மை நோக்கம் என்று திருக்கோவையார்ல திருவளர் தாமரை என்ற சொல்லுக்கு உரை செய்வார்கள்.
திரு அதுல அடிக்கடி கொஞ்சம் வேடிக்கையா நகைச்சுவையா சொல்வது உண்டு. நம்ம ஏதாவது திருமண பத்திரிகை கொடுக்குறாங்கன்னா திருக்குமரலிங்கம் போட்டு கொடுக்கணும். குமரலிங்கம் போட்டா கோபம் வந்துடும். திருக்குமரலிங்கம் கொடுக்கணும். இன்னும் சில பேர் உயர் திருக்குமரலிங்கம் போடன்னு எதிர்பார்ப்பான்னு சில நேரத்துல இந்த திருநை என்ன அருளியலும் வாழ தெரியாம உலகியலையிலும் வாழ தெரியாம திரு முடிக்கிறோம்லங்க. அதனால திருக்குமரலை போட்டு தர்றாங்க அப்படின்னு நான் சுவையா சொல்வது உண்டு. திரு என்பதற்கு அருளியல்ல சைவ சித்தாந்தத்துல சிவானுபூதி பெருஞ்செல்வம், சிவானுபூதி பெருஞ்செல்வம். அந்த பெருஞ்செல்வத்தை கூறுகிற பெற்று தருகிற எழுத்து திரு எழுத்து. திரு எழுத்து எது? சிவாய நம. நவாசங்கடம் தானே சொல்லிட்டு இருப்பாருங்க. திரு எழுத்து சிவாய நம. அப்போ அந்த திருவெழுத்து தான் அஞ்செழுத்து என்று சொல்வார்கள். அதை அஞ்செழுத்து, அஞ்செழுத்து, திருவெழுத்து, சிவாய நம எல்லாம் ஒரே தொடர்ல வனவாசங்கடத்தான் காட்டிட்டார் பாருங்க. திரு எழுத்து அஞ்சாலே சிட்டன் அவாயமர நின்றாடுவார். சிட்டன், சிட்டன் என்பது சிவபெருமானை குறிப்பது. வடமொழியில சிரேஷ்ட குமாரன் எழுதுவாங்க. சிரேஷ்டன் எல்லா நன்மையும் உடையவன். இங்க சிட்டன் என்பது மேலான அறிவை உடையவன். அதனால அவரை வள்ளுவ பெருமான் வாலறிவன், வாலறிவன் என்ற சொல்லுக்கு பொருள் முற்றறிவு. வாலறிவன் என்ற சொல்லுக்கு பொருள் முற்றறிவு. எனவே மேலாகிய அறிவை உடைய சிவபெருமான் அத்திருவெழுத்து அஞ்சாலே சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே நின்றாடுவார். ஆனால் மேல சிவாய என்று வந்ததால அவாய என்று வந்தது. எனவே அவாயம் என்பது பிறப்பு. இந்த பிறப்பாகிய துன்பம் உயிர்களுக்கு நீங்க வேண்டும் என்று அவன் ஆடுவான். அருமையான தொடர். சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய என்று அருமையா காட்டுவார். இன்னொரு திருப்பாடல்ல சிட்டர் வானவர் சென்று வரங்கொழும் சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொழ செல்லும் அச்சிட்டர்வாள் அணுகான் சிறு காலனே. காலன் யாருடைய பக்கம் போக மாட்டான்னார். சிட்டர் வானவர் சென்று வரங்கொழும். நல்ல அறிவுடையவர்கள் தேவர்கள் போய் வழிபடக்கூடிய இடம். சிட்டர் வாழ்தில்லை, நல்ல சிரேஷ்டர்கள் வாழக்கூடிய தில்லை. அங்க இருக்கிற இறைவன் சிட்டன். அந்த சிட்டன் சேவடி கைதொழ செல்லக்கூடிய சிட்டர்கள், அந்த சிவபெருமானை போய் கைதளக்கூடிய மேன்மையான அறிவுடையவர்கள் இடத்தில் காலன் அணுகான். சிட்டர் 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 4 சிட்டர். தேவாரத்தில் நல்ல பாட்டு. சிட்டர் வானவர் சென்று வரங்கொழும் சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கைதொழச் செல்லும் அச்சிட்டர்வாள் அணுகான் சிறு காலனே என்று தோத்திர பாடல்களிலேயும் வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த முறையில் சிட்டன் திருவெழுத்து அஞ்சாலே சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான் என்பதை அருமையா நமக்கு இந்த பாடலை காட்டினார். இந்த யாய் என்பது உயிரை குறிப்பது என்பது பின்னால 40வது பாடல வருகிறது என்று ஆசிரியர் நமக்கு நினைவூட்டுகிறார். இனி கூத்தப்பெருமான் திருவுருவத்துல நமச்சிவாய அமைந்த நிலை என்பதை பற்றி 32வது திருப்பாடல் ரொம்ப அழகா காட்டுகிறார். ஆடும் படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரும் முகம் வா முடிய பார் என்று நம்ம அருமையான பாட்டு என்ன காட்டுகிறார். அதாவது மாணாக்கனே ஆடும்படிகள் அம்பலத்தான் ஐயனே.
அழகிய திருச்சிற்றம்பலத்தை உடையவன். அது அம்பலம். அம்பலத்துக்கு திருச்சிற்றம்பலம் என்று பெயர். அந்த திருச்சிற்றம்பலத்தை இடமாக கொண்டு ஆடும் நிலையை நீ கேட்பாயாக. அது நாடும் திருவடியிலே நகரம். உயிர்கள் எல்லாம் நாடக்கூடிய இடம், சேரக்கூடிய இடம் திருவடி. அதனால திருவடிக்கு ஒரு படம் போட்டார். நாடும் திருவடி. நாம் எல்லாரும் சென்று சேரக்கூடிய இடம் எது? திருவடி. எனவே நாடும் திருவடியிலே நகரம். நா என்பது அஞ்செழுத்துல முதல்ல சொல்லக்கூடியது நா. அந்த நகரம் நா. கூடும் மகரம் உதரம். வாய் என்கிற எழுத்து ஆன்மாவுக்கு துணை செய்யக்கூடிய திரோதான சக்தி. அதனால் கூடும் மகரம்னார். அந்த மாய் என்கிற எழுத்து நம்முடைய உதரம், வயிறு. வளர்த்தோள் சிகரம். வளரக்கூடிய தோல் சி என்கிற எழுத்து. பகரும் முகம் பா. சொல்லப்படுகிற முறையில அமைந்த முகம் இருக்கிறதே, அந்த முகம் பா. முடி ஏ பார். முடி ஏ பார் என்று ரொம்ப அருமையா காட்டினார். அப்போ ஆன்மாக்கள் அடையக்கூடிய இடம் திருவடி. நாடும் திருவடினார். அடுத்து திருவயிறு பொருந்திய பகரம். அடுத்து அழகு வளரக்கூடிய திருத்தோள் சிகரம். திருமுகம் பகரம். அது பகரும் முகம்னார். பகருதல் உயிர்களுக்கு கருணையை விளைவிக்கக்கூடிய முகம். அந்த முகம் வா. திருமுடி அகரம். இப்ப நமக்கு எழுந்து வந்தா ஊன்றிய கால் நா, வயிறு மா, தோல் சி, முகம் பா, முடியா. கீழே இருந்து நா மா சி பா யா என்று காட்டினார். இப்படி நமச்சிவாய அமைந்த நிலை. இனி அடுத்த பாடல்ல சுவாமியினுடைய திருவடிவத்துல சிவாய நம அமைந்த நிலையை காட்டுகிறார். 33வது பாடல் பாருங்க. சேர்க்கும் துடி சிகரம். சேர்க்கும் துடி சிகரம். சிக்கனவா வீசுகரம். பார்க்கும் யகரம் அபயகரம். பார்க்கில் இறக்கி அங்கி நகரம். அடிக்கீழ் முயலகனார் தங்கும் பகரமது தான். ரொம்ப அருமையா காட்டினார். பார்க்கில். பார்க்கில் என்பது ஆராய்ந்து பார்த்தால் சிவாய நம என்கிற அச்செழுத்து எப்படி நடராஜ பெருமானுடைய வடிவத்திலே உள்ளது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால், சிந்தித்து பார்ப்போமே ஆனால், பார்க்கில் இறை. பார்க்கில் இறை. அது ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் சேர்க்கும் துடி சிகரம். நடராஜ பெருமானுடைய வடிவத்துல ஒரு கையில உடுக்க வச்சிருப்பார். ஒரு கையில உடுக்க வச்சிருப்பார். அந்த உடுக்கை அமைந்த கைதான் சி என்ற எழுத்து. சிக்கன வா வீசுகரம். இடது கை அப்படி தூக்கி இருக்கிற காலை இப்படி காமிக்க பாருங்க. இது வீசுகரம். அந்த வீசிய கரம் இருக்கிறதே அது வா. வா எழுத்து மகரம். ஆர்க்கும் யகரம் அபயகரம். எல்லாருக்கும் யா என்பது உன்னை காப்பாற்றுகிறேன், அச்ச வேண்டாம் என்று காட்டக்கூடிய யகரம். ஆமா, ரொம்ப குழப்பமா யாராவது இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவனு கவலைப்படாத, பிறகு பேசிக்கலாம். அது அவையவரை ரொம்ப சிறப்புங்க. அங்கி நகரம். நாய் என்கிற எழுத்து அது நெருப்பேத்திய கை. அடிக்கீழ் முயலகனார். சுவாமி திருவடிக்கீழ ஒரு குழந்தை படுத்திருக்கு. அவருக்கு முயலகன் பேர். அவர் தங்கும் மகரமதுதான் அங்கம்மா என்று அருமையா காட்டினார். அப்ப சிவாய நம. சிவாய நம எங்க பார்த்தோம்? இப்பதான்
சிவாய் சித்தன் சிவாய நம என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அபாயமரன் என்று ஆடுவான் பார்த்தோம். அதுல நடராஜ பெருமான்ல ஒடுக்கை ஏந்தியகை சி, வீசியகரம் வா, அடுத்த அபயகரம் யா, நெருப்பேந்திய கரம் நா, ஊன்றிய கால் மா. இதுதான் இந்த 33வது பாடல். ரொம்ப அருமையான பகுதி. முதல்ல நமசிவாய என்று சொன்னார். அஞ்செழுத்தை சில வகையாக பிரித்து காட்டுவார்கள். நமச்சிவாய, சிவாய நம, அப்புறம் சிவிய சிவ, சிவ சிவ சி என்று சொல்லுவது. அதுல இங்க நாம படிக்கிற பகுதியில நமச்சிவாய சிவாய நம. நமச்சிவாய என்பது தூள ஐந்தெழுத்து, பரு ஐந்தெழுத்து. சிவாய நம என்பது நுண் ஐந்தெழுத்து, சூக்கும ஐந்தெழுத்து என்று சொல்லப்படுவது. இந்த வகையில திருவெழுத்துக்களும் மூத்த பெருமான் திருவுருள் அமைந்ததற்கு காரணம், அந்த பெருமான் நமசிவாய என்பது இம்மைக்கு, சிவாய நம என்பது மறுமைக்கு. இப்ப இம்மைக்கும் மறுமைக்கும் அருள் புரியக்கூடிய கடவுள் நடராஜ பெருமான். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமா, அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதுமையுறவில்லையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புவலூர் திருப்பதிகத்தில நம்ம அழகா காட்டுவார். இப்போ முதல் பாடல், அதாவது 32ல நமசிவாய அமைந்த நிலையை காட்டினார். இங்கே சிவாய நம அமைந்த நிலையை காட்டினார். நமசிவாய ஊன்றிய கால் நா, வயிறு மா, தோல் யா, முகம் வா, முடியா. சிவாய நமல ஒடுக்கை ஏந்திய கை சி, வீசியகரம் வா, அபயகரம் யா, நெருப்பேந்தியகரம் நா, முயலகன் ஊன்றிய காலுக்கீழ பகரம் என்று அழகா சிவாய நம என்ற எழுத்தை நமக்கு காட்டினார். ரொம்ப அருமையான பகுதி. நடராஜ பெருமானுடைய இந்த வடிவத்துல நமசிவாய சிவாய நம என்ற எழுத்து அமைந்திருப்பதை ஆசிரியர் காட்டினார். இனி நடராஜ பெருமானுக்கு பின்னால ஒரு திருவாசி இருக்கிறது. அப்படி வட்டமா வச்சிருப்பாங்க. அந்த திருவாசி தான் ஓங்காரம் என்று நமக்கு அடுத்த பாடல்ல காட்டுகிறார். ஓங்காரமே நல் திருவாசி, உற்றதனில் நீங்காய் எழுத்தே நிறை சுடராம், ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது, பெற்றார் பெறப்பற்றார் பெண். நல்ல பாட்டு. ஓங்காரமே நல் திருவாசி. ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் தான் நடராஜ பெருமானுக்கு பின்னால எந்த சுவாமிக்கும் பின்னால இப்படி பிரபாவளி வைப்பது. பிரபாவளின்னு சொல்லுவாங்க வடமொழியில. அது திருவாசி என்று சொல்லப்படுவது நடராஜ பெருமானுக்கு இருக்கும். அது ஓங்காரமாகும். இப்ப நடராஜ பெருமானுடைய வடிவத்துல நமசிவாய சிவாய நம அமைந்ததை போல பின்னால வைத்திருக்கக்கூடிய அந்த வட்டமான பகுதி திருவாசின்னு பெயர். அந்த திருவாசி, அந்த திருவாசி என்பது எது, எதை குறிக்கும் என்று அருமையா ஆசிரியர் காட்டுகிறார். திருவாசி என்பது எதை குறிக்கும் என்று காட்டுகிறார். அது பிரணவத்தை குறிக்கும். அதிலே இருக்கக்கூடிய சுடர் இருக்கும். பிரணவத்துல பாத்தீங்கன்னா சுடர் இருக்கும். அந்த சுடர் எதை குறிக்கிறது என்றால், நீங்கா எழுத்தே நிறை சுடராம். நீங்கா எழுத்தே நிறை சுடர். நீங்கா எழுத்து அந்த பிரணவத்திலே அமைந்திருக்கக்கூடிய, அதிலிருந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள். அந்த எழுத்துதான் சுடராக காணப்படுகிறது. நடராஜ பெருமானுடைய திருவடிவத்துல நீங்கள் பார்த்தால் நமச்சிவாய அமைந்திருக்கிறது.
அதை பார்க்கணும். சிவாய நம அமைந்திருப்பதை காணலாம். அடுத்து அந்த திருவாசி என்பது பிரணவம். அதுல இருக்கிற சுடர் நீங்காய் எழுத்தாகும். பிரணவத்தை விட்டு நீங்காத எழுத்தாகும். ஆங்காரமற்றார் அறிவார். ஆங்காரம் என்பது யான் என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு செருக்கு. அந்த யான் என்னும் செருக்கற்றவர்கள் ஆங்காரம் அற்றார் இந்த திருவாசியை பற்றியும் சிவாய நம அமைந்ததை பற்றியும் நமசிவாய அமைந்ததை பற்றியும் அறிவார்கள். இனி அம்பலத்தான் ஆடல் இது. அம்பலத்தின் கண்ணே ஆடக்கூடிய நடனம் இதுவாகும். மேலும் அம்பலத்தான் ஆடக்கூடிய நடனத்தை யார் வழிபடுகிறார்களோ, கண்ணால் பார்க்கிறார்களோ அவர்கள் பெற்றார். ஆடல் இது பெற்றார். பெற்றார்னா வழிபடுபவர்கள், காண்பவர்கள். அப்படி காண்பவர்கள் பிறப்பற்றார். மீண்டும் அவர்கள் பிறப்புக்கு வரமாட்டார்கள். தாய்மான சுவாமி அருமையா சொல்றார், பாக்கியங்களில் எல்லாம் பழுத்த மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்தை நோக்கும் நாள் என்னாளோ. தாய்மான சுவாமி எண்ணாட்கண்ணி என்று சில பாடல் பாடுகிறார். அதில ஒரு தொடர், ஒரு கண்ணி. பாக்கியங்களில் எல்லாம் பழுத்த மனம் பழுத்தோர். எப்படி பாருக்கு முற்றுமோன பாக்கியங்களில் எல்லாம் பழுத்த மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்தை நோக்கும் நாள் என்னாளோ. சுவாமி என்னாள். இந்த என்னாள் என்பது ரொம்ப அருமையான தொடருங்க. திருவாசகத்துல மணிவாசக பெருமானே வானேயும் பெருள் வேண்டேன், யானேதும் புறப்பச்சேன், வானேயும் பெருள் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்துமிரேன், தேனேயும் மலர்கொண்ட சிவனே உன் அருள் பெருநாள் என்னாள் என்னாள் என்னாள். அது அப்படியே எண்ணாட்கண்ணியா வந்தது பாருங்க. அந்த என்னாள் என்பதைத்தான் பாக்கியங்கள் எல்லாம் பழுத்து மனம் பழுத்தோர். பாக்கியங்கள் எல்லாம் பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்தை நோக்கும் நாள் என்னாளோ. அந்த திருக்கூத்தை பார்த்தால் பெற்றார் பிறப்பற்றார் என்று ரொம்ப சிறப்பா நம்ம காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இனி ஊன நடனம், இவருடைய நடனத்தை பற்றி காட்டுறார். சிவாய நம ஓம் அமைந்த நிலையை காட்டினார். சிவாய நம சிவாய் என்பது நான் ஊன்றிய கால், மா வயிறு, சீத்தோள், பாமுகம், யாமுடி. சிவாய நம உடுக்கு ஏந்திகை சி, விசீகரம் சீபா. யா என்பது அபயகரம். அடுத்து நாய் என்பது நெருப்பெந்தீகை. மாய் என்பது ஊன்றிய கால். பின்னால் இருக்கிற பிரணவம் தான் ஓங்காரம், அது திருவாசி. அதுல இருக்கிற சுடர் நீங்காய் எழுத்து. இதை யார் வழிபடுகிறார்களோ ஆடல் எது பெற்றான். அணி அம்பலத்தான் ஆடல் எது அழகு பொருந்திய கூத்த பெருமான் ஆடக்கூடிய நடனத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் பிறப்பற்றார். அவர்களுக்கு என்ன நீங்கி போய்விடும், பிறப்பு நீங்கிவிடும் என்று அருமையா காட்டினார். இனி இந்த பாடல் ரொம்ப அருமையா காட்டுவது. இதுல ரொம்ப கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டியது, முதல்ல நமசிவாயா அமைந்த நிலை, சிவாய நம அமைந்த நிலை. சிவாய நம வரு ஐந்தெழுத்து, சிவாய நம நுண் ஐந்தெழுத்து. இப்ப இம்மைக்கு வேண்டிய நன்மைகள் கிடைப்பதற்கு நமச்சிவாய, மறுமைக்கு வேண்டியது சிவாய நம. இது கொஞ்சம் ஆசிரியர் பின்னால இந்த அஞ்செழுத்து விளக்கம் வருவதற்கு முன்பாகவே ஒரு குறிப்பை நமக்கு காட்டினார். இனி அவன் ஆடுகிற நடனம் ஒரே மாதிரிதான் இல்லையா? ஒரு காலம் தூக்கி ஒரு காலம் ஊன்றி உடுக்கையை கையில ஏந்தி நெருப்ப கையில ஏந்தி
வீசிய கரம் அபயகரத்தோட. ஆனா அந்த நடனம் நமக்கு விளங்குவதற்காக இந்த நடனத்துல என்னென்ன இருக்கு தெரியுமா? ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம், இன்னொன்று ஆனந்த நடனம். நடராஜா பெருமானே நடனம் ஆடுவது மூன்றாம் நமக்கு காட்டுகிறார்கள், நமக்கு விளங்குறதுக்காக. அதுல ஊன நடனம் என்பது எது என்பதை 35வது பாடல்ல காட்டுகிறார். தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா மூன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு. ரொம்ப எளிமையான பாட்டு. தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா மூன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை நாடு. தோற்றம் துடியதனில், தோற்றம் என்பது படைத்தல், படைத்தல் தொழில். இது முன்னால 8வது பாடல்ல பாத்தீங்கன்னா தோற்றம் படைத்தல் பேர். அங்க படைத்தல் போட்டார், இங்க தோற்றம்னு பாடல் பாடினார். அங்க படைப்பன் முதலாம் ஐவர் என்று காட்டினார். இங்க தோற்றம், தோற்றம் என்பது படைத்தல். உடுக்கை ஏந்திய கை, தோற்றம் துடியதனில் உடுக்கை ஏந்திய கை. தோயும் திதி அமைப்பில், இந்த அமைந்த கரம் இருக்குது பாருங்க, அந்த அமைந்த கரம் காத்தல். தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் சொல்லுவதற்குரிய நெருப்பு. தீயேந்திய கை, அப்படி தீயேந்திய கையில அழித்தல் தொழிலை செய்வார். ஊற்றமா மூன்று மலர்பதத்தில் திரோதம் அழுத்தமாக ஊன்றி இருக்கக்கூடிய அந்த திருவடியிலேதான் நாய் என்கிற எழுத்து. ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தை நாடு. முத்தி என்பது அருளல். ஐந்தொழில் தூக்கிய திருவடி, அந்த திருவடிதான் தூக்கிய அழகான திருவடி. அருள் செய்தல், இந்த முறையில படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தும் இறைவன் செய்யக்கூடிய ஊன நடனம். ஐந்தொழில் பத்தி முன்னமே பார்த்தமே என்று பார்க்கலாம். படைத்தல் பிரம்மா, காத்தல் திருமால், அழித்தல் உருத்திரன், மறைத்தல் மகேசன், அருள் சதாசிவன் பார்த்தமே. அவங்கெல்லாம் ஓரோர் தொழில். படைத்தல் பிரம்மா மட்டும் படைத்தல் தான் செய்ய முடியும், திருமால் காத்தல் மட்டும்தான் செய்ய முடியும், ஒருத்தரன் அழித்தல் மட்டும் செய்ய முடியும். ஆனா இவரோ அஞ்சும் செய்வார், அஞ்சும் செய்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். படைத்தல் எது? உடுக்கு ஏந்திய கை. காத்தல் எது? அபயகரம். அழித்தல் எது? நெருப்பு ஏந்திய கை. மறைத்தல் எது? ஊற்றி இருக்கிற திருவடி. அருளல் எது? தூக்கிய திருவடி. சரியா போச்சு. நான்ற மலர்பதத்தை நாடு. நான்றன தூக்கிய, தொங்கிய. நான்றவாயும் நாலிருபுயமும் விநாயகர் அகவல்ல வருகிறது. எனவே நான்ற மலர்பதத்தை நாடு. இந்த நடனங்களை பற்றி நமக்கு ஒரு விளக்கம் வேண்டும் என்பதற்காக உரையாசிரியர் இந்த நடனம், ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று மணிவாசல் கொடுத்திருக்கிறார். இந்த ஊன நடனம் இருக்கிறதே, இந்த ஊன நடனத்தையே பிரித்து காட்டுகிறார். இறைவன் உலகத்தின் மேல் வைத்து உலகப் பொருள்களை படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருள் செய்வான். படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருள் செய்வான். இனி உயிர்கள் வினையை அனுபவித்து கழிக்கும் பொருட்டு இறைவன் உயிர்களுக்கு
உடம்பு முதலிய கருவிகளை படைத்து காத்து அழித்து மறைத்தருள் செய்வான். இந்த இரண்டுமே தூல ஐந்தொழில். இப்ப இறைவன் உலகப் பொருள்களை படைத்து காத்து அழித்து மறைத்தல் அருளல் என்பதும், உயிர்களுக்கு உடம்பு முதலியவைகளை படைத்து காத்து மறைத்து அருள் செய்வதையும் தூல ஐந்தொழில் என்று சொல்லுவார்கள். ஐந்தொழில் தூலமாயிருப்பது. பிறகு இந்த உலகத்தை ஒடுக்கியபின் மீண்டும் உயிர்கள் அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக மீண்டும் உலகத்தை தோற்றுவிப்பான். அப்படி உலகத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது நமக்கு ஐந்தொழில் செய்வான். உயிர்கள் உறங்கும் நிலையில ஐந்தொழில் செய்வான். உலகத்தை ஒடுக்கியவன் தோற்றுவிக்கிற பொழுது ஐந்தொழில் செய்வான். இது சூக்கும ஐந்தொழில். இனி உயிர்கள் விழிப்பு நிலை. இப்பொழுது நமக்கு இந்த விழிப்பு நிலை இருக்கிறது. இப்பொழுது உயிர் 36 தத்துவங்களோடு கூடி உலகியலில் அவரவர்கள் வினைக்கு ஏற்ப அந்த இன்ப துன்பங்களை நுகரும். அப்படி இன்ப துன்பங்களை நுகரும் பொருட்டு அவன் ஐந்தொழில் செய்வான். அவை அதிசூக்கும ஐந்தொழில். இறைவன் தூல ஐந்தொழில், சூக்கும ஐந்தொழில், அதிசூக்கும ஐந்தொழில் இது செய்வான். இந்த மூன்றும் உயிர்கள் வினைப்பயனை ஈட்டவும் நுகரவும் காரணமாக இருப்பது. அதனால் இதற்கு ஊன நடனம் என்று பெயர். என்ன அழகான பகுதி பாருங்க. அடுத்தது இறைவன் உயிரிலே இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை நீங்கும் பொருட்டு ஆடக்கூடிய நடனம் ஞான நடனம் என்று பெயர். அதனால என்ன பெயர்? ஞான நடனம். அதை அடுத்த பாட்டில் காட்டுகிறார். மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவைத்தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம்தான் என்று அருமையா காட்டினார். இறைவன் உயிர்கள பந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாயை ஆணவம் கண்மம் இது நீங்கும் பொருட்டு ஆடக்கூடிய நடனத்திற்கு ஞான நடனம். அதில் மாயையை தன் உடம்பு உறுப்பில் எதிலிருந்து நீக்குவான். உடுக்கை ஏந்திய திருக்கையினால் மாயையை நீக்குவான். மாயை தனி உதறி. அடுத்து வல்வினையை சுட்டு நெருப்பேந்திய கையினால் வல்வினையை சுடுவான். வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி முயலகன் ஊன்றிய திருப்பாதம் அந்த ஊன்றிய திருவடியில இருந்து ஆணவத்தினுடைய ஆற்றலை நலிய செய்வான். அது முனைத்து நிற்காது, அடங்கி நிற்கும். மலம் சாய அமுக்கி கோபப்படுறான்னு வைங்க, அவர் கை பிடிச்சு பக்கத்துல போற வச்சுக்கிறோம். நம்ம போனா கையை பிடிச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த ஆணவ மதம் செருக்கு கொடுக்கும். சுவாமி பார்த்தார், அவரை கூப்பிட்டீங்க வராஜா என்று காலுக்கு கீழே ஊனிட்டார். மலம் சாய அமுக்குவார். அப்படி அமுக்கி அடுத்து அருள் தான் எடுத்து, அருள் என்பது சுவாமியினுடைய அந்த தூக்கிய திருவடி. அந்த தூக்கிய திருவடியின் வழியாக திருவருளை செய்வான். இங்க வலது காலம் ஊன்றி இருப்பார், இடது காலம் தூக்கி இருப்பார். தூக்கி இருக்கிறது இடது கால் தான், காட்டுவது இடது கைதான். அதனால அது அருள்தான் எடுத்து, அருளாக தன்னுடைய இடது காலை எடுத்து நேயத்தால் ரொம்ப அருமையா காட்டினார்.
நேயம் என்பது அன்பால் ஆனந்த வாரியில் ஆன்மாவைத்தான் அழுத்தல். ஆக கூத்தப்பரான் உயிர்களை திருவருளோடு சேர்த்து பேரின்ப பெருவாழ்வில் திளைக்கச் செய்வான். அதுதான் திருக்கூத்தின் உண்மை இயல்பு என்று நம்ம அருமையா காட்டினார். அப்ப மாயைதனை உதறி உடுக்க ஏந்தியது, அடுத்து வல்வனையை சுட்டு நெருப்பேந்தியது, மலம் சாய அமுக்கி அவனுடைய புயலகன் கால் அமுக்கி ஆன்மாவை நேயத்தால் ஆனந்த பாரதியில் தான் அழுத்தல். ஆன்மாவாகிய உயிர பேரின்பத்து நுகரும்படியாக செய்வது இந்த திருக்கூத்து. ஊன நடனம் கண்டு அதன் மூலமாக உண்மையை அறிந்த உயிர்கள் இருவனை ஒப்பும் பலபரிமாகவும் பெற்று உண்மை ஞானத்தை அடைய முயலும். அப்படி உண்மை ஞானத்தை அடைய முயலுகிற நிலையில உயிர் பேரின்ப பெருவாழ்வில் திளைக்கச் செய்வதே இறைவன் செய்யக்கூடிய நடனம், ஞான நடனம் என்பதை அருமையா காட்டுகிறார். திருவாசகத்துல கூட ஊன நடனம் ஆடு வைத்தவா, உருகி நான் உன்னை பருக வைத்தவா. இந்த ஊன நடனம் இருப்பதாலதான் இறைவனை உணர முடிகிறது. அப்ப அவரை உருகி நாம் அவனை பருக முடிகிறது என்று மணிவாசகம் காட்டுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய பணிவு கலந்த வணக்கம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா நிறைவு செய்தார்களுங்க. சிவாய நம. சிவாய நம. வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க பையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மறையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.